டிகே நியூஸ் ரிப்போர்ட்டிங் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய தினம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, முக்கியமான சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில வந்து 10 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு வழக்குக்கு 2 நாளைக்கு முதல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான விஷயம் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல வந்து இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா, இந்தியாவுல கடந்த 23ஆம் தேதி காஷ்மீர் என்ற இடத்துல வந்து தீவிரவாத தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கு. அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஆல்ரெடி வந்து பிரச்சனை வந்து இருந்து கொண்டிருக்கு. எல்லை பிரச்சனை. அந்த எல்லையில இருக்கிறதான் காஷ்மீர். அந்த காஷ்மீர் என்ற இடத்துல வந்து முந்தியும் அடிக்கடி வந்து இப்படி அவ்வாறான தாக்குதல்கள் வந்து இடம்பெற்று கொண்டு வந்தது. இப்ப நிறைய விஷயம் நிறைய வருஷமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான தாக்குதல் நியூஸ் வந்து நாங்க எதுவுமே கேள்விப்படையில. கூடுதலா வந்து இந்த அமரன் படம், அதே மாதிரி நிறைய ஓர் படங்களை வந்து நாங்க பார்த்திருப்போம். அந்த எல்லை பிரச்சனைகள், அங்க சண்டை பிடிக்கிறது, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில வந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற மாதிரியான விமங்கள் வந்து காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரியான ஒரு செயல் தான் காஷ்மீர் பகுதியில வந்து 23ஆம் தேதி வந்து இடம்பெற்றிருந்தது. காஷ்மீர்ல வந்து எங்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காஷ்மீர்ல பகல்கம் என்ற இடத்துலதான் இந்த தீவிரவாத தாக்குதல் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த தாக்குதல்ல 26 பேர் வந்து, அதாவது பலியாகி இருக்கார்கள். அந்த 26 பேரும் யாரு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துக்கு வந்து டூரிஸ்டா வந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இதுல வந்து பலியாகி இருக்கிறார்கள். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, 4 நாட்களுக்கு முதல் திருமணம் செய்த ஒரு கப்பிள்ஸ் வந்து ஹனிமூனுக்காக வந்த இடத்துல அந்த கணவன் மீதும் வந்து குண்டு தாக்குதல்கள் வந்து இடம்பெற்று அவரும் வந்து இறந்துள்ளார். அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு பின்னால வந்து ஒவ்வொரு கதைகள் வந்து இருக்கிறது. அதுலயும் வந்து 26 பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள். அந்த தீவிரவாத கொடூர தாக்குதல்களை வந்து பலியாகி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் வந்து பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளால் தான் இடம்பெற்றது என்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இது தொடர்பில் இந்தியாண்ட பிரதமரான நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தாக்குதல் யார் செய்தாலுமே அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்ற மாதிரி வந்து பகிரங்கமாக வந்து அறிவித்தலை வந்து வெளியிட்டிருக்க. போர் வந்து இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு போற நிலைமைக்கும் வந்து வரலாம் என்று சொன்னா, இப்படியா வந்து ஒரு ஸ்மூத்தான நிலையில வந்து போய்கொண்டிருந்த இந்த விஷயம் வந்து காஷ்மீர் தாக்குதலோட திரும்ப வந்து சூடு பிடிக்க ஆரம்பித்ததால அங்க ஒரு பதட்ட நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா நிறைய நியூஸ்கள் வந்து தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கு. அங்க தாக்குதல் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற மாதிரியான நியூஸ்கள் வந்து அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கு. சோ பார்த்தோம்னு சொன்னா, இந்தியாவில வந்து இப்ப வந்து கரண்ட் சிச்சுவேஷன் வந்து காஷ்மீர் என்ற பகுதியில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து இடம்பெற போகிற அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஒரு பரபரப்பான நியூஸை வந்து போய்கொண்டிருக்கு. இதுக்கு அடுத்ததான் நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இலங்கையில 10 வருஷத்துக்கு முதல் நடந்த வழக்கிற்கு தீர்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு. அந்த தீர்ப்பு என்ன, அந்த வழக்கு என்ன, அதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2015 ஜூலை 29ஆம் தேதி கொழும்பில் உள்ள பெஸ்டியன் மாவட்ட தனியார் பஸ் நிலையத்துல ஒரு சூக்கெட்ஸ் வந்து கண்டெடுக்கப்படுது. அதாவது அந்த சூக்கேஸ் வந்து நிறைய நேரமா வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. ஆனா அந்த சூக்கேஸுக்கு பொறுப்பான நபர் வந்து அந்த இடத்துல இருக்கல. சோ பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நிறைய நேரமா வந்து சந்தேகத்துக்கு இடமா அந்த சூக்கேஸ் வந்து அதே இருந்ததால அந்த இடத்துக்கு வந்த போலீசார் வந்து சர்ச் பண்ணிருக்காங்க. இந்த சூக்கேஸ் வந்து நிறைய நேரமா இந்த இடத்துல இருக்கு, என்ன இதுக்குள்ள இருக்க போகுது, யார் வச்சுட்டு போறது என்றதுக்காக வந்து அந்த சூக்கேஸ் வந்து திறந்து பார்த்திருக்கார்கள். திறந்து பார்த்திருக்கும் போது அதுக்குள்ள ஒரு அதிர்ச்சி காணப்பட்டிருக்கு. அதுக்குள்ள வந்து பணமோ நகையோ இல்ல, ஒரு பெண்ணின் இறந்து போன உடல் அதுக்குள்ள வந்து வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்துட்டு அவங்க வந்து தொடர்பா வந்து இந்த விசாரணைகளை மேற்கொள்ளைக்குள்ளதான் ஒரு நபர் இந்த கொலையை செய்தார் என்ற மாதிரியான ஒரு சில சாட்சியங்கள் வந்து கிடைக்கப்பெற்று. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கொழும்புல ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு நபர் அந்த சூக்கேஸ வந்து இழுக்க முடியாமல் இழுத்து கொண்டு வெளியில வாரதும், அதை வந்து வெளியில கொண்டு வந்ததும், அவர் வந்து அந்த ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் ஆகி வெளியில வந்ததும் வந்து சிசிடிவி புட்டேஜ்ல வந்து பதிவாகி இருந்தது. அந்த சிசிடிவி புட்டேஜ் வச்சு கொண்டுதான் அது வந்து ஊடகங்களுக்கு வழங்கி அந்த புட்டேஜ் மூலம் தான் அந்த நபர் யார் என்றது வந்து கைது செய்திருந்தார்கள். இது வந்து 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து இடம்பெற்ற சம்பவம். அந்த காலப்பகுதியில அந்த சிசிடிவி புட்டேஜை வச்சு அந்த நபர் யாருன்னு சொல்லி கைது செய்தாங்க. இந்த வழக்குல வந்து அந்த நபர் வந்து இப்படிதான் பிடிபட்ட அந்த கேஸ் வந்து விசாரிச்சு கொண்டு போய்க்குள்ள அந்த ஒரு ஹோட்டல்ல வந்து அப்படியான ஒரு சூக்கேஸ் வந்து இவ்வளவு அபாரமா வந்து இழுத்துட்டு போனதால அந்த நபர் மேல சந்தேகப்பட்டு அந்த சிசிடிவி புட்டேஜ் வந்து போலீசார் எடுக்கப்பட்டு அந்த நபர் வந்து கைது செய்யப்படுற. அவர் தான் அந்த சூக்கேஸை கொண்டு போனார். அவர் கொண்டு அந்த சிசிடிவில கொண்டு அந்த சூக்கேசம், இந்த சூக்கேசம் வந்து ஒன்றா இருந்ததால வந்து அவர் தான் என்ற மாதிரியான இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது. அந்த பெண் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கொழும்பை சேர்ந்த தர்மராஜா கார்த்திகா. வந்து கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி
கொலையாளி பாத்தீங்கன்னு சொன்னா பெட்ரிக் கிருஷ்ணராஜா என்ற நபர் தான் அந்த கொலையை வந்து மேற்கொண்டிருக்கார். அதுக்கு பின்னால வந்து என்ன நடந்ததுன்றது வந்து இன்று வரையும் வந்து பெருசா வந்து வெளியிடல. இந்த காரணத்துக்காகத்தான் அவர் கொலை செய்தவர் என்று வெளியிடல. ஆனா இப்ப வரையும் கோர்ட் வந்து கேஸ்ல இருக்கும் போது எல்லாமே நான் நிரபராதி என்ற மாதிரி தான் அவர்கிட்ட வாக்குமூலம் வந்து இருந்தது. இந்த தீர்ப்பு வந்து கடைசியா வழங்கும் போது கூட நான் நிரபராதி என்ற மாதிரி தான் அவர் வந்து கூறியிருந்தார். பாத்தீங்கன்னு சொன்னா கொலை வந்து இடம்பெற்றிருக்கிறது. அந்த கொலையை வந்து கொலை வந்து எப்படி இடம்பெற்றிருந்தது, அந்த கொலை வந்து மேற்கொள்ளப்பட்டு அந்த சூகேஸுக்குள்ள அந்த பெண்மணி அடைக்கப்பட்டு அந்த சூகேஸ் வந்து அந்த உடலை வந்து வெளியேற்றதுக்காக அந்த சூகேஸுக்குள்ள அந்த பெண்மணி அடைக்கப்பட்டிருக்கு. அந்த சூகேஸை வந்து வெளியில கொண்டு வந்த இடத்துலதான் அந்த சூகேஸ் பஸ் ஸ்டாண்ட் நிலையத்துல வச்சுட்டு போன பட்சத்துலதான் அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்துல 2 நாட்களுக்கு முதல் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. என்ன தீர்ப்பு வழங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மரண தண்டனை அந்த நபருக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த நபர் வந்து கடைசி வரையுமே தான் நிரபராதி என்றுதான் குறிப்பிட்டு கொண்டே இருந்தாரா. ஆனாலும் அந்த வழக்குக்கு போதியான சாட்சியங்கள் வந்து இருந்த காரணத்தினால அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து வழங்கப்பட்டு இருந்தது. ஒரு பெண்ணை வந்து கொலை செஞ்சுட்டு சுகேசுக்குள்ள அடைத்து அந்த நபர் வந்து கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண போகும்போது கைது செய்யப்பட்டிருக்கார். அதாவது வந்து அந்த சுகேஸ் மூலமா வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். சோ அந்த காரணத்தினால வந்து அவருக்கு வந்து தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எதுக்காக இந்த கொலை நடந்தது என்ற விஷயம் வந்து இன்னும் வந்து வெளிவரவில்லை. பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தண்டனைக்கான வழக்கு வந்து தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வழக்குக்கு பின்னால வந்து எதற்கு அவர் கொலை செய்தார் என்ற விஷயம் வந்து இன்னும் வெளியிடப்படவில்லை. இவ்வாறான விஷயங்களும் வந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அந்த காலத்திலும் அதாவது வந்து சிசிடிவி எல்லாம் 2015ஆம் ஆண்டு கால பகுதியில் பெரும்பாலான அளவுக்கு வந்து பாவிப்புல இருந்திருக்குமா தெரியல நிறைய இடங்கள்ல. இப்ப வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. ஒரு வீட்லயே 3-4 சிசிடிவி பொருத்தி வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலப்பகுதியிலேயே அந்த சிசிடிவி வச்சுக்கொண்டு அந்த நபரை வந்து அடையாளம் கண்டு அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். சோ இப்படியான விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வந்து இப்படி ஒரு தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா காஷ்மீர்ல வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதலே இடம்பெற்றிருந்தது. இவ்வாறான விஷயங்கள் தான் இந்த வீடியோவை நாங்க பார்த்திருக்கோம். சோ இவ்வாறான விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ளணும்னு சொன்னா மறக்காம பிகே நியூஸ் ரிப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் பானு.